Alhamdulillah. Alhamdulillah Rabbil Alameen. Wassalatu wassalamu ala rasulihil kareem wa ala alihi wa barik wa sallim. Wa qala Allahu ta'ala fil Qur'anil Majid wal Qur'anil Hakim. Ba'da a'udhu billahi minash shaitanir rajim. Bismillahir Rahmanir Rahim. Inna Allaha wa malaikatahu yusalluna 'alan nabi. Ya ayyuhalladhina amanu sallu 'alaihi wa sallimu taslima. Sadaqallahul aliyyul azim wa sadaqa rasulihil kareem. புகழும் புகழ்ச்சியும் ஏக வல்லோனாகிய அல்லாஹ்விற்கு மட்டுமே உரித்தாகட்டுமாக. மேலும் சாந்தியும் சமாதானமும் நம்முடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவருடைய குடும்பத்தாரின் மீதும் சத்திய சஹாபாக்களின் மீதும் இங்கு குடிமிருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. இஸ்லாத்தின் காணிக்கையான சலாத்தை கூறி என் உரை ஆரம்பம் செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய தலைப்பு இந்த சமூகத்தினுடைய ஒரு ஆய்வு அறிக்கையை தான் இன்று பார்க்க இருக்கின்றோம். லால்பேட்டை தெரியும் நமக்கெல்லாம், ஒரு முஸ்லிமுடைய மிகப்பெரிய ஒரு மஹல்லா. அங்கே நடந்த உலமாக்கள், அந்த பகுதியை சுற்றியுள்ள நிர்வாகிகள், பள்ளி பொறுப்புதாரிகள், சமுதாயத்திலே கவலை கொள்ளக்கூடிய நபர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஏன் இந்த சமுதாயத்திற்கான இவ்வளவு ஒரு பின்னடைவை நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் என்ற ஒரு பட்டியலை எடுக்கின்றார்கள். ஒரு பட்டியல். என்ன காரணம்? நிறை என்று சொன்னால் வெற்றி, தோல்வி என்று சொன்னால் அங்கே ஏதோ குறை இருக்கு என்பதாக அர்த்தம். இந்த தோல்விக்கான அந்த தோய்வு குறைகள் என்ன, அதை மட்டும் ஒரு பட்டியலிட்டு அதை ஒரு கட்டுரையாக வெளியிட்டுள்ளார்கள். இந்த சமுதாயத்திலே ஏன் தோல்வி ஏற்பட்டுள்ளது என்ற ஒரு விஷயங்களை பட்டியலிட்டு, பாரபட்சம் இல்லாமல் பட்டியலிட்டு ஒரு கட்டுரையாக அதனுடைய பாயிண்டா விஷயங்களை வெளியிட்டிருக்காங்க. அருமையானவர்களே, அப்படி என்ன என்று நாம் இந்த சமூகம் தோல்வி அடைந்து விட்டது, என்ன தோல்வியடைந்து விட்டோம், இதற்கான காரணங்கள், இதை விட்டு மீண்டு வர வேண்டும் என்றால் எங்கிருந்து உழைப்பு செய்வது என்ற ஒரு சிறு இந்த இஸ்லாமிய சமூகத்தினுடைய ஒரு ஆய்வுடைய விஷயங்களை என்று பார்க்க இருக்கிறோம். கண்ணியமானவர்களே, இங்கே சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் உலமாக்களும் இந்த சமூகத்தில் உள்ள பெரும் பெரும் பிரதித்துவம் உள்ளவர்கள் எழுதிய வார்த்தை, அங்கு முடிவு செய்யப்பட்டு எழுதிய வார்த்தை. அருமை குறித்தானவர்களே, இன்று நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு முஸ்லிம்களின் கல்வி பொருளாதார நிலை. இதனுடைய ஆய்வுதான். அருமையானவர்களே, அவர் முதலாவதாக அங்கே பேசக்கூடிய பேச்சுக்கள் என்ன என்று சொன்னால், இந்த சமூகத்திற்கு கல்வியினுடைய முக்கியத்துவத்தை நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும். இந்த சமூகம் கல்வி ரீதியாக மேலே வர வேண்டும். அப்பொழுதுதான் இன்று நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பல இழுக்குகளில் இருந்து, பல கட்ட சோதனைகளில் இருந்து சுய பாதுகாப்பு என்ற எல்லா விஷயத்திலும் நாம் மேல் வர முடியும் என்பதாக முதலாவதாக அங்கே பேசுகிறார். அருமையானவர்கள் கூறுகிறார்கள், அந்த கல்வி முன்னேற்றம் என்பது வெறுமன அறிவு வளர்ச்சி என்பது மட்டுமல்ல. கல்வியினுடைய கற்றல், அதனுடைய முன்னேற்றம் என்பது வெறுமன அறிவு வளர்ச்சி மட்டுமல்ல, கல்வியில் முன்னேறினால்தான் பொருளாதாரத்தில் முன்னேற முடியும் என்ற ஒரு சூட்சமம் அங்க இருக்கு. கல்வியில் எந்த சமூகம் முன்னேறி இருக்கிறதோ பொருளாதாரத்திலும் அவர்கள் முன்னேறுவார்கள் என்ற சூட்சமும் அங்கே அடங்கியிருக்கிறது. அரசு நிர்வாகத்திலும் அந்த கல்வி இருந்தால்தான் நுழைய முடியும் என்ற சூட்சமும் இருக்கிறது. அதே மாதிரி நம்முடைய சமூகத்துடைய பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்று சொன்னால் கல்வி ரீதியாக இந்த அரசு பதவிகளில், பெரும் பெரும் பதவிகளில் இந்த சமூகத்தின் குழந்தைகள்
அமர வேண்டும் என்பது இந்த கல்வியுடைய கட்டாயமாக இருக்கிறது என்பதாக பேசப்படுகிறது. எனவே அருமையானவர்களே, ஒரு சிறந்த சமுதாயம் கட்டமைக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் கல்வி அடிப்படை. அந்த கல்வி இவர்கள் எந்த அரசிற்கு கீழ் வாழ்கிறார்களோ அந்த அரசில் உள்ள எல்லா முக்கியஸ்தர்களின் பொறுப்புகளில் இவர்கள் வகிக்க வேண்டும். அதற்கு இந்தியாவிலே ஒரு சட்டம் இருக்கு. முஸ்லிம்களுக்கு இத்தனை % ஒதுக்கீடு. அந்த ஒதுக்கீடு என்பது இந்தியாவில் எத்தனை துறை இருக்கோ அத்தனை துறையிலே அவங்க இருக்கணும். 3% 6% 7% எல்லா துறையிலையும் எதை இந்தியாவுடைய ஒரு அமைப்பாக இங்க உருவாக்குறாங்களோ எல்லாத்திலையும் இத்தனை சதவீதம் இவர்களுக்கு அனுமதி உண்டு. ஏன்னா அந்த பாப்புலேஷன் இருக்காங்க, அதான் காரணம். ஆனால் அதை சரிவர இந்த சமூகம் பயன்படுத்துகிறதா? 7% என்பதாக இருந்தால் அந்த 7% நபர்கள் சரியான முறையில் இருக்கிறார்களா? நீதிபதிகளாக 7% இருக்காங்களா? இந்த சமூகத்தின் பிரதிநிதித்துவமாக எம்பியோ எம்எல்ஏ இருக்கிறார்களா? அதாவது அரசு உயர் பதவியில் அமர்ந்திருக்கிறார்களா? எனவே அவங்க முதலாவதாக கணக்கெடுக்கின்றார்கள். கல்வியில் மிகப்பெரிய குறைவு இந்த சமூகத்தில் ஏற்பட்டுள்ளது. அந்த கல்வி ஆற்றலின் குறைவின் காரணமாக இந்த அரசு துறையில் நாம் எங்கெல்லாம் இடம் பெற்று இந்த சமூகத்துக்கு நாமளே உதவி செய்து கொள்ள வேண்டுமோ, உழைப்பு செய்ய வேண்டுமோ, அங்கெல்லாம் காலியாக வேறொரு நபர் அமர்த்தப்படுவதன் காரணமாக நமக்கான பாதுகாப்பு இங்கே இல்லாமல் போய்விட்டது என்பதாக முதலாவது ஆய்வை எடுக்கின்றார். அருமையானவர்களே, அடுத்தபடியாக அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள், இந்த சுதந்திரம் பெற்ற இந்த இந்தியாவில் ஏறத்தாழ 60-70 வருஷம் மேல 100 வருஷம் பக்கமாக போகணும். 47 வாங்குற சுதந்திரம் 60 வருஷம் 70 வருஷம் கடந்துருச்சு. பதிவு செய்கிறார்கள், இந்த 70 ஆண்டுகால முஸ்லிம் சமுதாயமே தொடர்ந்து கல்வியிலையும் பொருளாதாரத்திலையும் பின்தங்கி இருக்கக்கூடிய இருப்பதன் காரணம் இந்தியாவில் வாழும் அனைத்து பிற்பட்ட சமூகங்களை விட பின்தங்கி இருக்காங்க. காரணம், அந்த கல்வியில் அவர்கள் பின்தங்கியதன் காரணமாக மற்ற ஏனைய சமூகங்களை விட இந்த சமூகம் மிகவும் பிற்படுத்த சமூகமாக மாறிவிட்டது. அதற்கு ஒரு முக்கியமான ஒரு கணக்கெடுப்பை அவங்க சொல்றாங்க. எந்த அளவுக்கு இந்த சமூகம் பின்தங்கி இருக்கு அப்படின்னு சொன்னா, இந்த நாட்டிலே தலித் சமுதாயம் மற்றும் மலைவாழ் மக்கள் இவர்களை விட இந்த சமூகம் பின்தங்கி இருக்கு. அதற்கான முக்கியமான காரணம் என்ன? முஸ்லிம்களின் கல்வியை பற்றிய போதிய விழிப்புணர்வு கிடையாது. முஸ்லிம் சமூகத்தில் கல்வியை பற்றிய போதிய விழிப்புணர்வு கிடையாது. கல்வியை மறந்ததால் இந்த சமூகம் கடைசி நிலையில் உள்ளது. பாருங்க, ஏறத்தாழ ஒரு 2006-2010 நேரத்தில் சர்ச்சார் கமிட்டி ஒரு மிகப்பெரிய ஒரு கணக்கெடுப்பு செய்கிறாங்க. எத்தனை சமூகம் இருக்கு, அந்த சமூகத்தில் எவ்வளவு பேர் படிச்சிருக்காங்க, உயர்நிலையில் இருக்காங்க, பெரும் படிச்சிருக்காங்க, எவ்வளவு பேர் நடுநிலை படிச்சிருக்காங்க, எவ்வளவு பேர் படிப்பறிவு இல்லாம இருக்கிறாங்க, அரசு துறைகளில் எத்தனை சதவீதம் அந்த சமூகத்துடைய உயர்மட்ட பதவியில் படிச்சு மேல இருக்காங்க அல்லது அடிமட்ட வேலையில் இருக்கிறார் என்ற ஒரு சதவீத கணக்கை சர்ச்சார் கமிட்டி என்ற ஒரு கமிட்டி வெளியிடுறாங்க. அருமையானவர்களே, அதை படிக்கிறேன். இந்த சமூகத்தின் நிலை எப்படி இந்த இந்தியாவில் இருக்கிறது என்பதை மனதிலே உள்வாங்கிக் கொள்ளுங்கள். சொல்கிறார்கள், முஸ்லிம்களில் இது 2010 எடுக்கப்பட்டது சர்ச்சார் கமிட்டி. முஸ்லிம்களில் 41% நபர்கள் படிப்பறிவு இல்லாமல் இருக்கிறார்கள். இது அவர்களுக்குரிய ஆய்வினுடைய இறுதியாக அவர்கள் கூறக்கூடிய வார்த்தை. இந்த சமூகத்தில் 41% பேர் படிப்பறிவு இல்லாமல் இருக்கிறார்கள். 8ஆம் வகுப்பு படித்தவர்கள் வெறும் 15% பேர்கள், +2 வரை முடித்தவர்கள் 7.8% நபர்கள், டிப்ளமோ வரை படித்தவர்கள் 4.4% வரை உள்ளவர்கள், பட்டப்படிப்பு படித்தவர்கள் 1.7% தான். இந்த மொத்த சமூகம் 100ன்னு வச்சுக்கோங்களேன். பட்டப்படிப்பு படித்தவங்க வெறும் 1.7. இன்னைக்கு அந்த பட்டப்படிப்பு தான் நீங்க எந்த உயர் அதிகாரத்துக்கு போகணும்னாலும் அடிப்படை. இந்த சமூகத்துக்கு 7% ஒதுக்கியிருக்காங்க. ஆனால் வெறும் 1.7 தான் அதுக்கு படிச்சே தகுதியா இருக்காங்கன்னா எப்படி நம்மளுடைய பாதுகாப்பை உறுதி செய்யக்கூடிய அந்த உயர் அதிகாரத்துக்கு இந்த சமூகம் போகும்? மேலும் அவர்கள் அந்த பட்டியல் நீண்டு செல்கிறது. கூறுகிறார்கள், 38.4% நபர்கள் வறுமையின் கோட்டுக்கு கீழாக இந்த சமூகத்தில் வாழக்கூடியவர்கள். இன்னும் கிராமப்புற முஸ்லிம்களில் 62 பேர் அடிப்படை வசதி வீடுகள் கூட இல்லாதவர்கள். இப்போ நம்ம சொல்றது 2010 எடுக்கப்பட்ட கணக்கு. ஒருவேளை இந்த கணக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த சமூகத்தில் நல்லோர்கள், சமூக ஆர்வலர்கள் உழைப்பு செஞ்சு இன்னைக்கு இந்த சமூகம் மீண்டு வந்திருக்கலாம்.
இன்னும் நமக்கு மீண்டு வரக்கூடிய தேவை இருக்கு. மேலும் எழுதுகிறார்கள், பாதுகாப்பு துறையில் வெறும் இந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் 4% நபர்கள் தான் இருக்கிறார்கள் பாதுகாப்பு துறை. அடுத்து தமிழக உள்துறை உயர் பதவியில் 0% இருக்காங்க. தமிழகத்துல உள்துறை உயர் பதவியில் வெறும் 0% தான் இருக்கிறார்கள். அருமையானவர்களே, இதெல்லாம் எது சொல்றாங்க? கீழ்மட்டமா இந்த அரசு அதிகாரத்துறை கீழ்மட்டம் இருக்கும்ல, அந்த வேலை வாய்ப்புகளில் 2.6% கிளர்க்கு பியூனா இருப்பாங்கல்ல அரசு துறையில், அதுல 2.6% நபர்கள் தான் இந்த முஸ்லிம் சமுதாயத்தில் இருக்கிறார்கள். அருமையானவர்களை சொல்கிறார்கள், இதுதான் முஸ்லிம் சமூகத்தின் தற்போதைய நிலை. இது தொடர்ந்தால், ஒருவேளை இது தொடர்ந்தால் இன்னும் சில ஆண்டுகளில் முஸ்லிம் சமுதாயம் மிகவும் பின்தங்கிவிடும். சில பெற்றோர்கள் உடனே கிடைக்கும் சிறு லாபத்திற்காக படிக்கக்கூடிய பிள்ளைகளை வேலைக்கு அனுப்பி விடுகின்றார்கள். இதன் அபாயத்தை அவர்கள் உணர்வதில்லை. இன்றைக்கு அத்தியாவசிய பொருட்களின் விலை பல மடங்கு உயர்ந்துள்ளது, இடத்தின் மடிப்பும் பல மடங்கு உயர்ந்துள்ளது. இதனால் வீட்டு வாடகையும் உயர்ந்து வருகிறது. அப்ப இவங்க அந்த அன்றாட காட்சி ஓட்டணும் அப்படின்னா பிள்ளைகளை படிப்புக்கு அனுப்பாம, இன்னைக்கு பிள்ளை 8வது படிக்கிற, அடுத்த நல்லா படிக்கிற பிள்ளையா இருக்கலாம், 10th முடிச்சு படிக்க உயர் படிப்பு காசு இல்லாம இருக்கலாம். அப்ப இந்த 10th படிச்சக்குள்ளே எங்க ஒரு இடத்துல போய் சேருன்னா ஏதோ 8,000 10,000 சம்பாதிச்சு கொடுக்கும் அல்லவா? இப்படி தற்காலிக லாபத்துக்காக இந்த சமூகம் என்ன செய்து விட்டது? மிகப்பெரிய பின்னடைவை சந்தித்துக் கொண்டிருக்கிறது என்பதாக அவர் அந்த அறிக்கை வெளியிடுகின்றார். என்ன சொல்றாங்க? எதிர்காலத்தில் நாம் சம்பாதிக்கக்கூடிய இந்த 3000 5000 என்பதும் பத்தாது அவங்களுக்கு. இந்த 8,000 10,000 எதிர்காலத்துல இனிமே பத்தாது. அப்ப படிப்பறிவை பெற்று இந்த நாட்டில் அதிக வருமானம் தரக்கூடிய தொழில் துறையாக இருக்கட்டும், இந்த நாட்டில் உயர் பதவிகளில் பெரும் வருமானம் பெறக்கூடிய நபர்களாக இருக்கட்டும், அதற்காக நம் பிள்ளைகளை முன்னோக்கி நகர்த்த வேண்டும். இதுதான் சமூகத்தின் நிலையும் உயர்த்தும் என்பதாக அங்கே அந்த ஆய்விலே பேசப்படுகிறது. அருமையானவர், எத்தனை கவலை பாருங்கள். அங்க உட்கார்ந்து இதெல்லாம் பேசுறாங்க, ஒரு மசூரா நடக்குது. ஏன் இந்த சமூகம் கீழே போயிட்டு குறைகளை மட்டும் பேசுவோம் என்பதால் குறைகளை மட்டும் பட்டியலிடுறாங்க. நிறையோ இல்லை இப்படி அப்படிலாம் இல்லை, குறைகளை மட்டும் பட்டியலிடுறாங்க. அருமையானவர்களே, மேலும் சொல்றாங்க, கல்விக்கான முன்னேற்றம் என்பது வெறும் அறிவுடைய அலர்ச்சி, அந்த வளர்ச்சியுடைய முன்னேற்றம் அல்ல, மாறாக கல்வியின் முன்னேற்றத்தில் தான் பொருளாதாரத்தின் முன்னேற்றம் இருக்கிறது. அரசு நிர்வாகத்தில் நுழைந்து நமது சமுதாய பாதுகாப்பை உறுதி செய்ய முடியும், சிறந்த சமூக கட்டமைப்பு நாம் உறுதி செய்ய முடியும் என்பதாக மீண்டும் அங்கே பதிவு செய்கிறார். அருமையானவர்களே, அடுத்ததாக எழுதுகிறார், ஏன் இந்த இழிவு நிலை சொல்றாங்க? வெளிநாட்டுக்கு நம்முடைய பிள்ளைகள் எல்லாம் போயிடுறாங்க. வாலிப பிள்ளைகள் கொஞ்சம் படிச்சவங்க, பாஸ்போர்ட் எடுக்கிற அளவுக்கு ஒரு 10th 8th ஏதோ இருக்குதுன்னா எடுத்துட்டு உடனே வெளியே போயிடுறாங்க. இதனால் என்ன நடக்குது? அதனுடைய பலவீனத்தையும் அங்கே பதிவு செய்கிறார்கள். பெற்றோர்கள் மனைவி பிள்ளைகளை பிரிந்து அயல் நாட்டில் கஷ்டப்பட்டு குடும்பம் என்ற கட்டமைப்பு இல்லாமல் இயந்திர வாழ்க்கையில் இந்த சமூகம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. எப்படிங்க வெளிநாட்டில் போய் பிரிஞ்சு வாழ்றது பதிவு செய்யறாங்க. இயந்திர வாழ்க்கையில் அவர்கள் செஞ்சிருக்காங்க. இந்த சமூகம் தன்னைத்தானே கட்டமைத்துக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இதனால் என்ன பாதிப்பு ஏற்படும் பதிவு செய்கிறார்கள். கணவன் இருந்தும் இல்லாத நிலையில் வாழும் மனைவி, தந்தை இருந்தும் இல்லாத நிலையில் வாழும் பிள்ளை, இது முஸ்லிம் சமூகத்தின் பல்வேறு சீர்கேடுகளை உருவாக்கி விட்டது என்பதாக பதிவு செய்கிறார். எது எங்க போயிடுது பாத்தீங்களா? சொல்லுவாங்க, இது குடும்பத்துடைய விஷயத்தையும் சதைக்குது. அடுத்தபடியாக அவங்க பதிவு செய்யறாங்க, ஒரு தந்தை என பிள்ளையுடைய வளர்ப்பு ஒன்று இருக்குல்லவா, அதையும் பதிவு செய்யறாங்க. ஒரு தந்தை தனது பிள்ளைகளுக்கு சிறந்த வழிகாட்டியாக இருக்கணும். ஆனா என்ன பண்றது? வருமானத்துக்காக எங்கோ குடும்பத்துக்கு உழைப்பு செய்ய போயிடுறார். அப்ப அந்த பிள்ளைகிட்ட ஒழுக்கம் எப்படி எதிர்பார்க்க முடியும்? தந்தை ஸ்தானத்துல வேற யாரும் அந்த பிள்ளையை சரி பண்ணுவாங்களா? தந்தை மாதிரி மாமாவா இருந்து சரி பண்றார். அவர் தந்தை மாதிரி தந்தையோட ஸ்தானத்துல பார்வையில பார்ப்பார் அந்த பிள்ளைய. பதிவு செய்கிறார்கள், இவர்கள் செல்வதன் காரணமாக பிள்ளையுடைய ஒழுக்க நலன் குலம் விஷயங்கள்ல படிப்பு விஷயத்துல அக்கறையற்ற போயிட்டு இந்த பிள்ளைங்கள்லாம் என்பதாக பதிவு செய்கிறார்கள். ஒரு தந்தை தனது பிள்ளைக்கு சிறந்த வழிகாட்டியாக இருந்து வளர்த்தால்தான் பிள்ளைகள் அறிவுள்ள, ஆற்றல் உள்ள, ஒழுக்கமுள்ள, மார்க்க அறிவு உள்ள நபர்களாக ஆவார்கள். அந்த பிள்ளைகள் தான் குடும்பத்தையும் சமூகத்தையும் முன்னேற்றக்கூடிய நபர்களாக மாறுவது அந்த தந்தையின் கையில் உள்ளது என்பதாக பதிவு செய்கிறார். இத்தனை முக்கியமான விஷயம் சகோதரர். இன்னைக்கும் அந்த நடந்ததுதான் இருக்கு. வெளிநாட்டில் டிரைவரா போறாங்க, நம்மளுக்கு இங்கிருந்து போறவங்க எல்லாம் எல்லாரும் இன்ஜினியரா. அதே ஒரு கணக்கு எடுத்துருவோம்.
இங்க இருந்து போறவங்க 100% வச்சுக்கோங்களேன், இன்ஜினியருங்க, மேனேஜருங்க, ஹையர் போஸ்டிங்க, எத்தனை சதவீதம்? 5% கூட வராது. 10, 15 படிப்பையோட ஒரு டிப்ளமோட அப்படி மிஞ்சு போறோம். மீதி எல்லாம் என்ன சகோதரர்களே, ஏதோ ஒரு வேலை கிடைத்தால் போதும், வெளிநாட்டு வாழ்க்கை தொடர் ஒரு வருமானம் கிடைக்கும் அல்லவா? எவ்வளவு அதிகபட்சம் ஒரு 35,000 40,000 கொடுத்துருவானா? இப்ப கொடுத்துருவானா? இதை வச்சு முன்னேற்ற முடியுமா? உங்களுக்கு தெரியுமா, இங்க ரோட்டு கடை போட்டுருக்கிறவங்க 50,000 மாசம் சம்பாதிக்கிறாங்க. வெறும் இந்த பழங்கள் வச்சு இந்த ரோட்ல விற்கிறவங்க கிலோவுக்கு அவ்வளவு கிடைக்குதுங்க பாய், திருப்தியா இருக்கு, மாசம் டெய்லி 1,000-2,000 லாபம் பார்க்குறோம் பாய் அப்படிங்கிறாங்க. ஆனால் தன் குடும்பம், தன் பிள்ளையுடைய வளர்ச்சி, இதன் மேல கவனம் செலுத்த முடியல. ஆனா குடும்பத்துக்காக தான் உழைக்கிறாங்க. ஆனால் அங்கே சென்று உழைப்பதன் காரணமாக பிள்ளையுடைய ஒழுக்கம், அது குடும்ப ரீதியா அப்படி இருக்கணும், இந்த சமூகத்தின் முன்னேற்றத்துக்காக அந்த பிள்ளை என்ன பாடுபட வேண்டும் என்ற அந்த 2 சிந்தனையும் இல்லாமல் அந்த பிள்ளையுடைய கவனங்கள் சிதறடிக்கப்பட்டு விடுகிறது என்பதாக அதை எழுதுகிறார்கள். எனவே அருமையானவர்களை கூறுகிறார்கள், குடும்பத்தை பிரிந்து வெளிநாடுகளில் முஸ்லிம் இளைஞர்கள் வேலைக்கு செல்வதால் இந்த சமூகம் முதுகெலும்பில்லாத பாதுகாப்பற்ற சமூகமாக வாய்ப்புள்ளது. குடும்பத்துக்குள்ளேயோ பிள்ளைக்கு மட்டும் பிரச்சனை இல்லை, மாறாய் நடக்குது. ஊர்ல ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னா அதை போய் யார் அணுகணும், எந்த அரசியல்வாதி அணுகணும், எப்படி அரசு ரீதியா அணுகணும், எப்படி இதை தீர்க்கணும் என்பதாக நின்று பேசக்கூடிய அங்கு ஆட்களே எங்களுக்கு இல்லாமல் இந்த சமூகத்திற்கு பாதுகாப்பற்ற நிலையில் இருக்கிறார்கள் என்பதாகவும் பதிவு செய்கிறார். அருமையானவர், இது ஒரு காரணம். இன்னும் சொல்லுகிறாங்க, மருத்துவத்துறையில் இந்த சமூகத்தின் கவனம் எவ்வளவு இருக்கிறது. இந்த சமூகம் மருத்துவத்துறையில் எழுதுகிறார்கள் 4.4% தான் மருத்துவத்துறையில் ஒட்டுமொத்த சமூகமும் ஈடுபடுது. இந்த சமூகம் 100%னா 4.4% பேர் தான் மருத்துவத்துறையில் ஈடுபடுகின்றார்கள். ஆனா இந்த மருத்துவத்துறையில இந்த சமூகத்துக்கு எதிராக எப்பயும் சிந்தனையோடு இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த சங்க பரிவார்கள், இவருடைய திட்டங்களையும் அங்கே அவர்கள் எழுதுகிறார்கள். சங்கப்பர திட்டங்களில் ஒன்று, முஸ்லிம் கர்ப்பிணி பெண்களுக்கு தவறான மருந்தை கொடுத்து எதிர்கால முஸ்லிம் சமுதாயத்தை ஊனமற்ற சமுதாயமாக மாற்ற வேண்டும் என்பதையோ அவர்கள் யோசித்துக் கொண்டிருக்கும் நிலைமையில் இந்த சமூகத்தில் உள்ளவர்கள் மருத்துவத்துறையில் ஈடுபடுவதையும் மிக குறைவாக இருக்கிறார்கள். எனவே இந்த இழிநிலை போக்க வேண்டும் என்று சொன்னால், இதையெல்லாம் மாற்ற வேண்டும் என்று சொன்னால் இந்த சமூகத்திலிருந்து மருத்துவத்துறை நோக்கி நாம் நகர வேண்டும் என்பதாக அங்கே அவர்கள் பதிவு செய்கிறார். அருமையானவர், அடுத்ததாக, எனவே முஸ்லிம்களை விழித்துக் கொள்ளுங்கள், இந்த அவல நிலை தொடர்ந்தால் இன்னும் சில ஆண்டுகளில் முஸ்லிம்கள் அனைத்து துறைகளிலும் பின்தள்ளப்பட்டு இந்தியாவில் தனிமைப்படுத்தப்பட்ட சமூகமாக, படிப்பறிவு இல்லாமல், ஆரோக்கியம் இல்லாமல், கட்டமைப்பு இல்லாமல், பாதுகாப்பற்ற சூழ்நிலையில் இந்த சமூகம் வேட்டையாடப்படும் என்ற அபாயம் உள்ளது என்பதாக பதிவு செய்கிறார். எத்தனை தெளிவான வார்த்தைகள் அங்க எழுதுறாங்க பாத்தீங்களா? அப்ப இதுக்கான காரணம் எல்லாம் யாரு எழுதுகிறார்? இந்த அவல நிலைக்கு இந்த முஸ்லீம் சென்று இழுத்து சென்று விட்டதுல முக்கியமான காரணம் யார்? ஒரு யாரும் கை காட்டுதான் ஆகும். 60 வருஷம் இந்த ஜனநாயகம் என்ற இந்த 70 வருஷம் ஓட்டியாச்சு. அப்ப எங்களுக்கு பிரதிநிதித்துவம் என்று ஒரு காலகட்டத்திலையும் அரசு துறையில எல்லாத்திலையும் இருந்திருப்பாங்க. அருமையானவர்களே, அவர்கள் எழுதிய வார்த்தை இங்க சொல்லக்கூடியது நம்முடைய வார்த்தையில கிடையாது. இந்த கட்டுரை நம்ம பார்வைக்கு வந்தது, அப்படியே படிச்சு காட்டுவோம், பெரிய பயங்கர வேணும், அப்படியே புரிஞ்சுக்கணும். அப்ப எழுதுகிறார்கள், முஸ்லிம்களின் பிரதிநிதிகளாக சட்டமன்றத்திலும் பாராளுமன்றத்திலும் தேர்ந்தெடுக்கப்பட்ட முஸ்லிம் அரசியல்வாதிகள் இஸ்லாமிய சமூகத்தின் மீது அக்கறை இல்லாமல் தங்களுடைய சுயலாபத்திற்காக இந்த சமூகத்தை அரசியல்வாதிகளும் அடகு வைத்து விட்டார்கள். இது எழுதுறது யாருங்க? உலமாக்கள், பெரும்பெரும் முக்கியஸ்தர்கள் கவலைப்பட்டு எழுதுறாங்க. ஏன் பின்னாடி போயிட்டோம், குறையில மட்டும் இன்னைக்கு நம்ம கணக்கெடுப்போம். சொல்றாங்க, நம்முடைய பிரதிநிதித்துவம் என்பதாக யார் சட்டமன்றம் நாடாளுமன்றத்துக்கு போனாங்களோ நம்மளை பத்தி பெரும் கவலை கொள்ளவில்லை. எனவே இந்த நிதிநிலை நமக்கு ஏற்பட்டுருச்சு. மேலும் எழுதுகிறார்கள், நம்மை அடகு வைத்து விட்டார்கள். முஸ்லிம் கல்வி வளர்ச்சி, இடஒதுக்கீடு போன்ற சமூக முன்னேற்ற பணியில் ஈடுபடாமல் பெரிய அரசியல் கட்சிகளுக்கு புகழ்பாடியே தங்களுடைய வளத்தை மட்டும் வளப்படுத்தி கொண்டார்கள். எனவே கடந்த 60 ஆண்டு காலங்களாக இந்த முஸ்லிம் சமுதாயம் கீழ்நிலைக்கு செல்வதை பார்த்து கொண்டிருந்த சிறிதளவும் இதன் வளர்ச்சிக்காக சிந்திக்கவில்லை. இன்னும் இவர்களே இதே நிலையில்தான் நீடித்துக் கொண்டிருக்கின்றார்கள். எவ்வளவு பெரிய விஷயத்தை எழுதுறாங்க பார்த்தீங்களா? நம்ம எல்லாருமே யாரும் ஏதோ ஒன்று சார்ந்திருப்போம், நம்ம குரல் கொடுத்தவங்களும் இருந்திருப்பாங்க. ஆனா பதிவு செய்கிறார்கள், இதற்கு அங்க உள்ள இருக்கிறவங்க கவலைப்பட்டிருக்கணும் என்பதா. அப்ப அருமையானவர்களே, அரசியல் ஒரு பெரிய இடத்துல இருந்தாதான் அங்க இருந்து உட்காந்து பார்க்கணும். இங்க இருந்து பார்க்கும்போது எனக்கு இந்த மக்கள் தெரிவாங்க. உங்க இடத்துல இருந்து பாருங்க 4 தலைங்க தெரியும்.
அப்ப பெரும் பதவியில இருந்து மற்ற சமூகத்தின் நிலை எப்படி இருக்கு, என் சமூகம் எப்படி இருக்குன்னு தெரியும் போது அங்க என்ன செய்யணும், நம்முடைய சமூகத்துக்காக வாய்ஸ் கொடுக்கக்கூடிய நபரா மாறணும். அந்த இடத்துல அவங்க எழுதுறாங்க, அதுல கொஞ்சம் மேல போனவங்க கவனக்குறைவா இருந்துட்டாங்க. எனவே இந்த சமூகத்தின் நிலைநிலை ஏற்பட்டு விட்டது என்பதாக கண்ணியமானவர்களே மேலும் எழுதுகிறார்கள். இந்த முஸ்லிம் சமூகத்துக்கு கல்வி ரீதியாக உதவி செய்யக்கூடிய எத்தனையோ அமைப்புகள் இன்று உருவாகிவிட்டது, இத்தனையோ அமைப்புகள். எனவே அந்த அமைப்புகளோடு ஒவ்வொரு மஹல்லா வாரியாக தொடர்பு வைத்துக் கொண்டு அங்கே உள்ள பிள்ளைகள்ல கஷ்டப்படுற பிள்ளைங்க, நல்ல வெல்த்தியா இருக்க பிள்ளைங்க பெற்றோர்கள் படிக்க வச்சிருவாங்க, அதுல எந்த குறையும் ஏற்படாது, நல்லா படிக்க வச்சிருவாங்க. முடியல கொஞ்சம் பின்தங்குறாங்கன்னு சொன்னா அந்த அமைப்புகளோ தொடர்பு கொள்ளுங்க. சொந்த பாக்கெட் காசு எடுத்து யாரும் கொடுக்க வேணாம், 10 ரூபாய் எடுத்து என்ன அந்த அப்படி எல்லாம் கஷ்டப்பட வேண்டாம். அந்த அமைப்புகளோடு ஒரு தொடர்பு பண்ணி, எத்தனை 8வது அதுக்கு மேல முடியல அந்த இவங்களோட சேர்ந்து படி. நான் சென்னைக்கு போயிருந்தப்ப ஒரு மௌலானா நம்மகிட்ட பேசினேன். மௌலானா அவங்க வந்து ரெட்டி ஹில்ஸ்ல இப்போ மதரசா ஆரம்பிச்சிருக்காங்களாம். எங்களுடைய மதரசாவில் குர்ஆன் மனன வகுப்புக்கு 6வது 7வது பிள்ளைங்களுடைய அட்மிஷன் நடந்துகிட்டு இருக்கு. சரி மௌலானா என்ன சிறப்பு உங்கள்கிட்ட சேர்க்கறதுனால? அவங்க சொன்னாங்க, நாங்கள் வந்து ஸ்கூல் படிப்போட சேர்ந்து கொடுக்குறோம். ஸ்கூல் படிப்பு எப்படிப்பட்ட படிப்புன்னு கேட்டால், இலாஹின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு பெரிய ஸ்கூல் இருக்கு, நல்ல ஃபேமஸான ஸ்கூல். அதனுடைய முதல்வர் வந்து நமக்கு நல்ல பழக்கம். நம்ம மதரசா ரீதியாக பல நாளுக்குள்ள உழைப்பு செய்வதனால அவங்க நம்மள்கிட்ட டைரக்ட்ல இப்போ நம்ம சேர்ந்துருக்கோம். உங்கள் மதரசாவில் ஓதக்கூடிய பிள்ளைகள் எங்களுடைய ஸ்கூலில் நீங்கள் அட்மிஷன் போட்டுக்குங்க, இது 6th 10th வரைக்கும். அப்படி சேரும்போது வருஷத்துக்கு ஒவ்வொரு இதுக்கு ஒவ்வொரு கணக்கு இருக்குது, 25,000 40,000 50,000 என்பது அது பெரிய ஸ்கூல். அந்த பிள்ளைகளுக்கு முற்றிலுமான இலவசம் பண்ணி கொடுத்தாரு. 6th எங்கள்கிட்ட அட்மிஷன் போடுங்க, அந்த ஸ்கூலு அந்த மாதம் பக்கம் பக்கம் உங்கள்கிட்ட குர்ஆன் மனனம் செய்யட்டும், எக்ஸாம் எழுதட்டும், எல்லாமே செய்யட்டும். அந்த இங்கிலீஷ் மீடியத்திலே அந்த பையன் படிச்சு முடிக்கட்டும், உங்கள அந்த குர்ஆன் மனனத்தையும் நல்லபடியாக முடிக்கட்டும். ஹாஃபிலாக ஒரு 10th முடிச்ச வரைக்கும் ஒரு நல்ல திறமையான 2 நபராக வெளியே வரட்டும் என்பதாக சொல்றான். நம்மளாம் சொன்னா உங்க சார்பு எனக்கு ஒரு 15 பேர் நான் உங்களுக்கு நீங்க எனக்கு கொடுத்தீங்கன்னா நான் தாராளமா அவங்களை நான் ஃப்ரீயா படிக்க வைக்கிறேன் அப்படின்னு. அப்ப கஷ்டப்படக்கூடிய பிள்ளைகளை இணைத்து விட்டாலே போதுமானது, அதான் பதிவு செய்யறாங்க. அப்ப எங்கெல்லாம் இந்த சமூகத்துல அந்த குறைகள் தெரியுதோ அப்படி தாராளமாக அருமையானவர்கள் எது கல்விக்கு மட்டுமல்ல, இந்த சமூகத்துல ஏதோ ஒரு நோயினால பாதிக்கப்படுறாங்க ஒருத்தவங்க, அவங்களால செலவு பண்ண முடியலன்னு சொன்னா சிலர் அதுக்காக செலவு பண்ணக்கூடிய டீமே இருக்கு. கொஞ்சம் அதை சமூக ஆர்வலர்கள் அந்தந்த ஊர்ல கண்டறிந்து கஷ்டப்படுறாங்களா, ஜமாத்துக்கு ஒரு பார்வைக்கு வருதா, லிங்க் பண்ணி விட்டாலே போதும். நம்முடைய காசு எடுத்து கொடுத்து அவங்களுக்கு பெரிய உதவி செய்ய முடியாட்டினாலும் இப்படியாக செய்ய வேண்டும். இதில் இந்த சமூகம் இனிமேல் கவனம் செய்ய வேண்டும். குறிப்பாக கல்வியின் விஷயத்தில் இந்த சமூகம் கவனம் செய்ய வேண்டும் என்பதாக பதிவு செய்கிறார். அருமையானவர்கள், இன்னும் நீண்ட ஒரு இது கட்டுரை, சில விஷயங்களை பேசும்போதே நேரங்கள் ஓடுது. இன்னும் அவங்க குறிப்பாக சொல்றாங்க, ஊடகத்துறையில் இனிமேல் இந்த சமூகம் கவனம் செலுத்த வேண்டும். போய் மைக்கு பிடிச்சிட்டு பேசுறாங்கல்ல, என்ன சொல்லுங்க அதை பார்த்தா நீங்க அரசியல் பாதி பயப்படுறான். இந்த சமூகத்திலாம் பயம் கிடையாது. இங்க ஏதாவது ஒரு ஆள் என்னது இந்த பேட்டி எடுக்கிற ஒரு இதாக பேட்டி உங்களை பார்த்து கண்டு நடுங்குறான், ஓடுறான். ஏன் பேட்டியா கொடுக்காம ஒரு ஆள் ஓடுறாரு. அப்ப பயம் ஊடகத்துறையில் நீங்கள் இருக்க வேண்டும் என்பதாக அங்கே பதிவு செய்யப்படுகிறது. குறிப்பாக அதிகாரிகள், அரசியல்வாதிகள், இதெல்லாம் எந்த துறையோ இனி இந்த சமூகம் கொஞ்சம் தூங்கிட்டு இல்லாமல் விழித்துக் கொண்டு இதன் மீது தங்களுடைய பார்வைகளை செலுத்துங்கள், உங்களுடைய எதிர்காலத்தை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்பதாக பதிவு செய்கிறார்கள். எனவே அருமையானவர்களே, இறுதியாக தீர்வாக எழுதுகிறார்கள். பல்வேறு முஸ்லிம் அறிஞர்களும் கல்வியாளர்களும் ஆய்வு செய்து பல்வேறு தீர்வுகளை வெளியிட்டுள்ளார்கள். இருந்தும் இந்த சமுதாயம் பின்தங்கி கொண்டுதான் இருக்கின்றது. இதற்கு காரணம் நடைமுறைக்கு சாத்தியமில்லாத தீர்வுகளை பேசுறாங்க. குறிப்பா என்ன பேசுறாங்க, இயக்கத்தெல்லாம் ஒரு பக்கம் சேர்த்துக்கலாம், கட்சியெல்லாம் ஒரு பக்கம் சேர்ந்து நம்ம உழைப்பு செய்யலாம், அதை சேர்க்கிறேன்னே சொல்லி அந்த இயக்கத்தை பெரிய எடுத்து சேர்க்க போறேங்கிற ஒரு இயக்கம், அது தெரிய ஒரு இயக்கமா உருவாயிருக்கு. கட்சியெல்லாம் சேர்க்க போறோம், முஸ்லிம்ஸ் கட்சியெல்லாம் சேர்த்து நம்ம ஒரு பெரிய அரசியல் சக்தியா மாற போறோம். பார்த்தா அங்க ஒரு கட்சி சேர்க்கவும் முடியல, பார்த்தா இன்னொரு கட்சி உருவாயிருக்கு. இது நடந்துகிட்டு இருக்கு. அப்ப சொல்றாங்க, இந்த மாதிரி இல்லாம ஏதோ உழைப்பு சேவை செஞ்சுக்கிட்டே இருக்கட்டும், இனி வரக்கூடிய எதிர்கால பிள்ளைகளின் மீதும் கவனம் இருக்கட்டும். ஒரு 5வது படிக்கிற பையன் மேலும் கவனம் இருக்கட்டும், ஒரு 6வது படிக்கிற பையன் மேல கவனம் இருக்கட்டும். இவர் எப்படி 10 வருஷத்துல ஹாஃபிலாக ஆலிமாக இங்கிலீஷ் மீடியத்திலேயே படித்த நபராக டிகிரியும் முடிச்ச நபராக எப்படி இவரை மாத்தலாம், பணமே இல்லையா எப்படி இவரை மாத்தலாம் அப்படி என்பதாக இந்த சமூகம் அவர்கள் மீது கவனம் செலுத்தட்டும் என்பதாக அந்த தீர்வை எழுதுகிறார்கள். அருமையானவர்களே, முக்கியமான குற்றவாளிகளாக 3 குற்றவாளி இந்த சமூகத்துடைய இந்த பின்தங்கிய நிலைக்கு முக்கிய குற்றவாளிகளாக 3 குற்றவாளி எழுதுகிறார்கள். அதில் முதல் குற்றவாளி பெற்றோர் என்பதாக எழுதுகிறார்.
யாருங்க முதல் குற்றவாளி? சட்டமன்றத்துக்கு போனவங்களை பத்தி தான் பேச கிடையாது. முதல் குற்றவாளி பெற்றோர். இந்த சமூகம் இப்படி இறைநிலை அடைந்தது ஒவ்வொரு பெற்றோர். இரண்டாவது எழுதுகிறார்கள், இஸ்லாமிய மாறு அறிஞர்கள் தான் இரண்டாவது குற்றவாளி என்பதாக எழுதுகிறார்கள். ஏன்? இன்னொரு பாயிண்ட் போகும். அவங்களுக்கு எவ்வளவு பெரிய பொறுப்பு இருந்துச்சு, ஏன் செய்யாம போயிட்டாங்க? அந்த பக்காரான ஒரு உலமாக்கள் வரணும்னு அந்த உம்மத்துக்கு கவலைப்படணும். என்ன? அப்ப சொல்கிறார்கள், இரண்டாவதாக அந்த இஸ்லாமிய அறிஞர்களுடைய கவனக்குறைவு, அவருடைய சரியான விதத்தில் போதிச்சு இந்த சமுதாயத்தை ரூட்டை திருப்பாதனாலதான் இவ்வளவு பெரிய இறைநிலை. மூணாவதாக எழுதுகிறார்கள், முஸ்லீம் அரசியல்வாதிகள் மூணாவதாக எழுதுறாங்க. எங்களுடைய பிரதிநிதிவாதி வந்து பார்த்தீங்களா, இவங்களை கடைசியாக எழுதுறாங்க. எனவே அருமையானவர்கள், இப்படி ஒரு கட்டுரை வெண்மையார் சொல்லுங்க. இன்ஷா அல்லாஹ் இந்த கட்டுரையை உங்களுக்கு நான் அனுப்பிச்சு வைக்கிறோம், படிங்க. இந்த சமூகத்தின் மீது கவலை கொள்ள வேண்டும். குறிப்பாக இங்கே மீண்டும் நாம் நினைவுபடுத்த வேண்டியது என்னன்னு சொன்னால், இலவசமாக தரக்கூடிய கல்வி, அந்த மெடிக்கல் சம்பந்தப்பட்ட இலவசமான சிலர்கள் உதவி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த உதவி செய்யக்கூடிய அமைப்புகளை கண்டறிந்து நம்ம ஊர்ல யார் கஷ்டப்படுறாங்களோ தொடர்புபடுத்தி வச்சுட்டாலே இந்த சமுதாயத்தின் மேல உள்ள கவலை உள்ள நபர் நல்லா நம்ம அங்கீகரிச்சுக்குவோம். அப்போ ஒவ்வொரு ஊர்ல அப்படி செயல்பட்டாலே அங்க யாராவது கஷ்டப்படுவாங்களா? மாட்டாங்க. குறிப்பா பிள்ளைங்க படிக்கிற விஷயத்துல கவனம் செலுத்தணும் என்பதாக எழுதுகிறார். மேலும் ஏரியா ஒரு வார்த்தை எழுதி முடிக்கிறார்கள், வாத்தசிமு பில்லாஹி ஜமியா, அல்லாஹ் நீங்க அல்லாஹ்வுடைய கயிற்றை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், உங்க வெற்றி அடைஞ்சிருக்கீங்க. என்ன அர்த்தம்? அல்லாஹ்வுடைய கயிறு ஒண்ணுதான் தொங்கிட்டு இருக்கு. ஆளுக்கு ஒரு திசையில போயிட்டீங்கன்னா கயிறு இங்க ஒண்ணுதான் இருக்கு, இதை பிடிச்சாதான் வெற்றி. நான் இதுல வெற்றியை பார்த்துறேன், ஒரு குரூப் இன்னொரு குரூப் இப்படியே போனா வெற்றி கிடையாது. எனவே நீங்க எல்லாம் சேர்ந்து அல்லாஹ்வுடைய ஒரு கயிறை பற்றி பிடிங்கள், நீங்கள் வெற்றி அடைவீர்கள் என்பதாக இந்த சமூகத்தின் ஒற்றுமையும் இந்த கல்வியின் மீது நமக்கு பார்வை வர வேண்டும், இந்த அரசியல் மீதும் பார்வை வர வேண்டும் என்பதாக அதில் பேசி முடிக்கிறாங்க. எனவே அருமையானவர்களே, அப்பேற்பட்ட இந்த சமூகத்தில் மீண்டும் ஒரு எழுச்சி ஏற்பட வேண்டும். எனவே கல்விக்காக ஒரு உழைப்பு செய்யறாங்களா, குறிப்பா மனசுல பதிவீங்க. இந்த மேட்டுக்கு போன வரைக்கும் போட்டோம். உங்க வீட்டுல இன்னைக்கு 6வது 7வது பிள்ளைங்க இருக்கா, அல்லது உங்க சொந்தக்காரங்க வீட்டுல இருக்கா, கொஞ்சம் கவனம் செய்யுங்க. ஹாஃபீஸாக இங்கிலீஷ் மீடியத்துல 12th வரைக்கும் படிக்கலாம். அவர் டிகிரி எத்தனை வேணாலும் படிக்கலாம். ஆலிமாக எல்லாமே முடிக்க முடியும். இன்றைய எல்லா மதரசாக்களையும் செஞ்சுட்டாங்க. உங்களுக்கு தெரியுமா, இந்த சமூகத்தில் உள்ள தனவந்தர்கள் இப்படிப்பட்ட மதரசாக்களுக்கு அந்த பிள்ளைகளுடைய படிப்பு செலவுக்கு தனியா செலவு பண்றாங்க. அப்ப கொஞ்சம் நம்ம பிள்ளைகள் இப்படி எதிர்காலம் இன்னொரு 10 வருஷம் கழிச்சு உருவாங்க, நல்லா இருக்கும். நம்ம இன்னைக்கு கவலைப்பட்டோம்னா நல்லா இருக்கும். இல்லாட்டினா அது அன்னைக்கு அந்த பிள்ளைங்களும் இதே நேரத்தில் இந்த கவலையெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கு, எப்படி மேலே வர்றது என்பதான். எனவே வல்லல்லாஹ் நம்மளை மன்னிப்பானாக. இந்த சமூகத்தில் எங்கு நமக்கு குறைவு ஏற்பட்டதோ அல்லாஹ் அதை காட்டி கொடுத்து நம் பாறை கொண்டு வந்து அதை திருத்தி கொண்டு நேர்வழியில் நடக்கக்கூடிய அந்த நல் வாய்ப்பையும், இந்த கல்வியினுடைய ஈருலக அந்த கல்வியினுடைய விஷயத்தில் நம்முடைய பிள்ளைகளை வளப்படுத்தக்கூடிய நமக்கென்று இந்த அரசியல் என்ன பிரதிநிதித்துவம் இந்த இந்தியாவில் இருக்க வேண்டுமோ அதையும் அல்லாஹ் நம்ம வசப்படுத்தி கொடுத்து பாதுகாப்பாக நிம்மதியாக இபாதத் செய்யக்கூடிய, இந்த உலகத்தில் நிம்மதியாக மறுமையில் நிம்மதியாக வாழக்கூடிய ஒரு சமூகமாக அல்லாஹ் நம்ம அனைவரும் ஆக்கிய முடிவானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.